வெல்கம் டு ராம்நாட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ராம்நாட் ரெசிபீஸில் ரொம்ப சிம்பிளான சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறோம் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 தேக்கரண்டி சீரகம், 1 மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் 65 மசாலா 1/2 கரண்டி, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, மசாலாலே உப்பு இருக்குது அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். 1 கொத்து புதினா, 1 கொத்து மல்லி இலை, பாதி லெமன் புளிஞ்சு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதெல்லாம் அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் கூட 1/2 கரண்டி சிக்கன் 65 பொடியும், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அப்போது 65 பொடி மொத்தம் 2 கரண்டி சேர்த்துருக்கு. இப்போது சிக்கனில் மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனை மசாலா கூட நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. அடுத்து ஒரு கடாயில் 2 மேஜைக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 தேக்கரண்டி சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் கலந்து விடும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிக்கன்லேருந்து தண்ணி வெளியேற வரை கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனில் தண்ணி வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் சிக்கனை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஒருவேளை சிக்கன் வெந்து தண்ணி இருந்ததுன்னா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியை வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது சிக்கன் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதோட 1 கொத்து மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்நாட் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.